இந்த வெக்கேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொல்லிமலை வந்து வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்காம பாருங்க, ஃபுல்லா பாத்துட்டோங்க. என் கண்ணு முன்னாடி தாங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே மக்கள் குளிக்கக்கூடிய உயரமான ஃபால்ஸ், தண்ணி ஹைட்ல இருந்து கொட்டுறது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிங்க. இப்ப நம்ம அங்கதான் இருக்கிறோம். கொல்லிமலையில வந்து 3 அருவி இருக்கு. நம்ம அருவி, மாசிலா அருவி, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிங்க. இந்த 3 அருவிலையும் எவ்வளவு தண்ணி லெவல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் உங்களுக்கு காட்ட போறேன். வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருவிங்க, பெரியவருக்கு 20 ரூபா, சின்னவங்களுக்கு 10 ரூபாங்க. ஏர்டெலுக்கு வந்து சில இடத்துல டவர் கிடைக்கும், ஜியோக்கு வந்து 1 லட்சம் எல்லா இடத்துலயுமே 1 லட்சம் டவர் கிடைக்குங்க. மாசிலா அருவி பக்கமா வந்துட்டுங்க. இதுல எவ்வளவு தண்ணி வருதுங்கிறத இப்ப உங்களுக்கு நான் காட்ட போறேன். இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோ, குழந்தைங்களோட வந்து என்ஜாய் பண்றதுக்கு மக்களே இங்க பாருங்க. இன்னைக்கு திங்கக்கிழமைனால வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட ஆள் இல்லை. நான் ஒரு ஆளா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டுல இறங்கி நடந்து போயிட்டு ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில எவ்வளவு தண்ணி வருது அப்படின்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு கொல்லிமலையில தாங்க இருக்கிறோம். கொல்லிமலையில கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 13வது பெண்ட்ல இருக்கிறோம். பின்னாடி பார்த்தாலே தெரியும் 13வது பெண்ட்ல இருக்கிறேங்க. கொல்லிமலையில மொத்தம் 70 பெண்ட் இருக்கு. அதுல இந்த கொல்லிமலை பத்தி, இந்த ஹேர்பின் பெண்டை பத்தி நம்ம சேனல்ல நிறைய வீடியோகள் போட்டிருக்கோம். கொல்லிமலை பத்தி நிறைய தகவல் போட்டிருப்போம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கொல்லிமலையில வந்து 3 அருவி இருக்கு. நம்ம அருவி, மாசிலா அருவி, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிங்க. இந்த 3 அருவிலையும் எவ்வளவு தண்ணி லெவல் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். எதனாலனா இப்ப வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வெக்கேஷன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு வாசம் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்றதுக்கு, இந்த வெயிலுக்கு வந்து எங்கேயாவது ஹில் ஸ்டேஷன் போலாம் அப்படிங்கிறது வாசம் நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க. வெளியூர்ல இருந்து, வெளி மாவட்டத்துல இருந்து நிறைய பேர் வந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வாசம் தான் இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேங்க. 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டு இங்க ஃபால்ஸ்ல குளிக்க போலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கும். அவங்களுக்கு வாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 ஃபால்ஸ்லயும் எவ்வளவு தண்ணி வருதுன்னு தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருவியில வந்து எவ்வளவு தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு நான் காட்ட போறேன். வாங்க போலாம். மக்களே, இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை மலை மேல தாங்க இருக்கிறோம். நம்ம 3 அருவினா உங்களுக்கு இன்னைக்கு வந்து தண்ணி எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி காட்டலாம்னு சொல்லியிருந்தேன். அதுல முதல் அருவியை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து நம்ம அருவியில இருக்கிறாங்க. நம்ம அருவியில வந்து முன்னாடி நம்ம என்ட்ரஸ்ல தான் நின்றுட்டு இருக்கோம். இங்க பாருங்க, அப்படி உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருவிங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கயிறு கட்டி க்ளோஸ் போட்டிருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரியல, உள்ள போய் காட்டுறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நுழைவு கட்டணம் வந்து பாத்தீங்கன்னா பெரியவருக்கு 20 ரூபா, சின்னவங்களுக்கு 10 ரூபாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம் வசதிலாம் இருக்கு. அங்கே குளிச்சுட்டு, அருவியில குளிச்சுட்டு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுதான் நுழைவு கட்டணம். இந்த வழியில தான் வந்து போகணும். மேல இதுதான் ரோடு. இந்த ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 100 மீட்டர் வாக்கிங் பண்ற மாதிரி இருக்குங்க. அதிகமாலாம் இருக்காது. இப்ப நம்ம நடந்து வரதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காங்கிரீட் எல்லாம் இருக்காது. சும்மா வெறும் மண் தரையில் நடந்து வர மாதிரி தான் இருக்கும். இப்ப வந்து சுற்றுலாத்துறை வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்படியே இங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து விளையாடுறதுக்கு சின்ன ஒரு பூங்கா மாதிரி அமைச்சிருக்காங்க. தூரிகருக்கு சின்ன சின்ன விளையாட்டு மைதானங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா தடம் அமைச்சிட்டாங்க பாருங்க மக்களே. இப்ப நம்ம அருவியில வந்து பக்கமா வந்துட்டோம். என் கண்ணு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருவி இருக்கு. இப்ப இதுல வந்து தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன் பாருங்க மக்களே. படத்துலதான் போகணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருவிங்க. நம்ம அருவியில வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ்ல தண்ணி வரலைங்க. இது வந்து டேட் வந்து பாத்தீங்கன்னா 20/4/2026ங்க, திங்கக்கிழமை இதோட அப்டேட் கொடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சுத்தமா ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. ஃபுல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ஒரு மழை வருது, கொஞ்சம் கனமா 2 நாள் 3 நாள் பெய்யுது அப்படின்னா மழை மேல இதுல ஃபால்ஸ்ல தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு என்ன டேட்டோ அதை நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் இடையில தண்ணி வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். நல்லா பாத்துங்க மக்களே. இதுதான் நம்ம அருவி. நம்ம அருவியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட வரலைங்க. ஃபுல்லா ட்ரை ஆயிடுச்சு. சரிங்களா மக்களே? சரி, தண்ணி வரல, நம்ம இனிமேல் கிளம்ப வேண்டியதான். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாசிலா அருவி போலாம்.
இப்ப நம்ம அருவியில வந்து நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் இருக்குது, மேல ஒரு இடத்துலயும் காமிச்சிருப்போம், 2 இடத்துல இருக்குது. இந்த வெக்கேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொல்லிமலை வந்து வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்காம பாருங்க, ஃபுல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா இங்க பயங்கரமா வந்து வெயில் அடிச்சிட்டு இருக்குது, அருவியில வந்து எதுவும் தண்ணி வரல. உங்களுக்கு வாசம் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ எடுத்து போறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் ஏமாந்துட்டு போயிடக்கூடாது, அதுக்கோசரம் தான் இப்ப வீடியோ எடுத்துட்டு போறேன். சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி வந்துச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு மக்களே. அதே மாதிரி இந்த அருவிக்கு எப்படி வரணும் அப்படின்னா நம்ம கொல்லிமலைக்கு நம்ம சேனல்ல நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே நம்ம கொல்லிமலை பத்தி நிறைய விஷயங்களை போட்டிருப்பேன். காலப்பநாயக்கம்பட்டி காரவழி அந்த லைன்ல வந்தோம்னா 70 ஏர்பின் கடந்து முதல் ஊரா வந்து பாத்தீங்கன்னா சோளக்காடு வரும். சோளக்காட்டுல இருந்து லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா இந்த முதல் அருவி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருவி வரும். இதுக்கு அடுத்தது எட்டிகம்மன் கோயில், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மாசில் அருவிங்க. இப்போ நம்ம வந்து மாசில் அருவி தான் போறோம். அடுத்தது அங்க போயிட்டு உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வருதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க. கொல்லிமலையில இன்னைக்கு நம்ம 2வதா பார்க்கக்கூடிய ஃபால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாசில் அருவிங்க. இப்ப மாசில் அருவி தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வண்டி பார்க் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம். இது என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம காரு பைக்குக்கு மட்டும்தாங்க வந்து பாத்தீங்கன்னா 20 ரூபாய் 50 ரூபாய் வந்து டோக்கன் வாங்கினாங்க. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நபருக்கு வந்து எந்த ஒரு சார்ஜும் வந்து கலெக்ட் பண்றது இல்லை. இப்ப இந்த மாசில் அருவியில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி வருது அப்படின்னு சொல்லி தான் நான் காட்ட போறேன். இந்த மாசில் அருவிக்கு நீங்க எப்படி வரும்னு சொன்னா நம்ம அருவியில ஃபர்ஸ்ட் நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு. அதை நம்ம குளிச்சுட்டு அதே ரோட்ல வந்தோம்னா எட்டிகம்மன் கோயில் வரும். எட்டிகம்மன் கோயிலை தாண்டி அடுத்து ஒரு லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா மாசில் அருவி வந்துருங்க. பக்கத்துல வந்து கேட்டுங்க, டவர் கிடைக்காது. ஏர்டெலுக்கு வந்து சில இடத்துல டவர் கிடைக்கும், ஜியோக்கு வந்து ஓரளவுக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு டவர் கிடைக்குங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாசில் அருவி பக்கமா வந்துட்டுங்க. இதுல எவ்வளவு தண்ணி வருதுங்கிறத இப்ப உங்களுக்கு நான் காட்ட போறேன். இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோ குழந்தைங்களோட வந்து என்ஜாய் பண்றதுக்கு இந்த மாசில் அருவியில வந்து தண்ணி வருதா இல்லைன்னு தான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் காட்ட போறேன். மக்களே மாசில் அருவிக்கு பக்கம் வந்துட்டேன், அப்படியே உங்களுக்கு காட்டுற பாருங்க எவ்வளவு தண்ணி வருதுன்னு தெரியும். தெரியுதுங்களா? அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா மாசில் அருவி இருக்கு. பட் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா வருதுங்க. பட் நம்ம அருவியில் வந்து சுத்தமா தண்ணி இல்லை. தண்ணி கம்மியா தான் வருது மக்களே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாசில் அருவிங்க. மாசில் அருவியில கொஞ்சமா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் தண்ணி வருதுங்க. ஒருத்தர் 2 பேர் தான் ஒரு டைம்ல குளிக்க முடியும், அந்த அளவுக்கு தான் தண்ணி கம்மியா வருது. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தண்ணி இப்படியே தான் கீழே இறங்கி கீழே ஆத்துக்கு போகுங்க. மக்களே நல்லா பாத்துங்க, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாசில் அருவிங்க. மாசில் அருவியில வந்து லைட்டா ஒரு குளியல் ஒண்ணு போட்டாச்சு, ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு சரியான வெயிலுங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு குளியல் ஒண்ணு போட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஆனா தண்ணி சரியான ஜில்லு ஜில்லுன்னு இருந்ததுங்க மக்களே. ஓகே, பட் இருந்தாலும் இந்த வெயிலுக்கு இந்த தண்ணியாவது வருதுங்கிறத நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியதான், வேற வழி இல்லை மக்களே. இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கோம். இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்தீங்கன்னா கொல்லிமலையில 2வது ஃபால்ஸ் மாசில் அருவி நம்ம பார்த்திருப்போம். இதுல எவ்வளவு தண்ணி வருதுன்னு காமிச்சிருப்பேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மெயின் கொல்லிமலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஆகாயங்கை நீர்வீழ்ச்சி தாங்க. இப்ப அதுக்குதான் அடுத்தது நம்ம போனோம். இன்னும் இங்க நம்ம அருவியில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அந்த அருவிக்கு போகணும். அங்க போயிட்டு அது இல்லை எவ்வளவு தண்ணி வருது அந்த ஃபால்ஸ்ல வருதுன்னா அடுத்து நான் காட்ட போறேன். செம்ம வெயிங்க. மேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹில்ஸ்ல வந்து கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் கூலிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரிலாம் இல்லைங்க, அடிக்கிற வெயில எல்லா இடத்துலயும் இருந்து போக வந்துட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு மலை மேலேயே அப்படிதான் இருக்கு. மலை மேலேயே இப்படி இருக்குதுன்னா கீழே எல்லாம் நினைச்சு பாத்துக்க மக்கள் எவ்வளவு ஹாட்டா இருக்கும் அப்படின்ட்டு. சாமி இந்த வருஷம் செம்ம வெய்யங்க, எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வெய்ய அடிக்கும்ட்டு இந்த வருஷம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலையில 3வது மிகப்பெரிய ஒரு ஃபால்ஸ்னா
அது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தாங்க. இப்போ அந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ஃபால்ஸ் தாங்க போயிட்டு இருக்கோம். இந்த ஃபால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரப்புளீஸ்வரர் கோயில், நம்ம எல்லாருக்குமே கொல்லிமலை ரெகுலரா வந்துட்டு போறவங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் புதுசா வரவங்களுக்கு இந்த ஃபால்ஸ் எங்க இருக்குதுன்னா அரப்புளீஸ்வரர் கோயில் போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல பக்கத்துலயே இந்த ஃபால்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு மக்கள் குளிக்கக்கூடிய மிக உயரமான ஹைட்ல இருந்து ஃபால்ஸ் தண்ணி ஊத்துறது மிகப்பெரிய ஒரு ஃபால்ஸ்னா அது நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தாங்க. இப்ப அந்த ஃபால்ஸ் தான் போயிட்டு இருக்கணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை நாள் 20/4/2026 இன்னைக்கு நிலவரப்படி இந்த ஃபால்ஸ்ல எவ்வளவு தண்ணி வருது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போறேன். சப்போஸ் தண்ணி கம்மியா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஒருவேளை மழை பெஞ்சு அதிகமா தண்ணி வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா நம்ம சேனல்ல வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு கொல்லிமலை பத்தி நிறைய அப்டேட்கள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுலதான் நம்ம படிக்கிட்டு மாதிரி இருக்கும். நம்ம முன்னாடி வண்டி பார்த்து பார்க் பண்ணிட்டு நம்ம அதுல நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸா வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 30 ரூபாய், சின்னவங்களுக்கு 20 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. பே பண்ணிட்டு தான் வந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த படிக்கட்டுல தான் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கிறோம். ஒரு 1000 படிக்கிட்டு 1200 படிக்கிட்டு நம்ம வந்து கீழே இறங்கி போயிட்டு நம்ம அந்த ஃபால்ஸை பாக்குற மாதிரி இருக்கும். மக்களே இங்க பாருங்க, இன்னைக்கு திங்கக்கிழமைனால வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட ஆள் இல்லை. நான் ஒரு ஆளா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டுல இறங்கி நடந்து போயிட்டு இருக்கேன் ஃபால்ஸுக்கு. மேலேயும் பாருங்க ஒருத்தருமே வரல இன்னைக்கு. ஒரே 2 பேர் மட்டும் தான் நான் இறங்கும் போது மேல குளிச்சுட்டு மேல ஏறி போயிட்டு இருந்தாங்க. மக்களே ஃபால்ஸுக்கு பக்கமா வந்தாச்சுங்க. லைட்டா தண்ணி சவுண்டு கேக்குது. கொஞ்சம் தூரமா தான் இருக்கிறேன். பின்னாடி எல்லாம் பாருங்க அவ்வளவு பசுமையா இருக்குது மக்களே. இந்த இடம் தான் கொஞ்சம் கொல்லிமலையிலே எனக்கு கொஞ்சம் கூலிங்கா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. கீழே இருந்து மேலே வர வரைக்குமே பயங்கர ஹாட்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குதுங்க. ஒருத்தர் கூட இல்லைங்க. ஐயோ, ஒருத்தரையுமே காணா. இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. நான் ஒட்டிமா தான் இருக்கேன். பயமா இருக்கு. ஆஹா, ஏதோ 2-3 பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். தண்ணி சுத்தங்க மக்களே. என் கண்ணு முன்னாடி தாங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே மக்கள் குளிக்கக்கூடிய உயரமான ஃபால்ஸ், தண்ணி ஹைட்ல இருந்து கொட்டுறது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிங்க. இப்ப நம்ம அங்கதான் இருக்கிறோம். அப்படியே பாருங்க, காட்டுறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபால்ஸுங்க. தண்ணி வந்து ரொம்ப 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 கம்மியா வருதுங்க மக்களே. வந்து யாரும் ஏமாற வேணாம். ட்ரை ஆயிடுச்சுங்க. ஃபால்ஸ்ல தண்ணியே அவ்வளவுதான் மக்களே. எவ்வளவு தண்ணி வரும். இங்கெல்லாம் வந்து சார்ல அடிக்கிங்கன்னா ஈரமாவே இருக்கு. இந்த இடம்லாம் சுத்தமா காஞ்சி போச்சுங்க. இப்படி ஊத்துதுங்க ஃபால்ஸ்ல. நீங்க வந்து கொல்லிமலை வந்து பிளான் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொல்லிமலை வாங்க. இல்ல சும்மா வந்து செட்டு வெள்ளக்கு அந்த மாதிரி செட்டு வாங்குறீங்களா இருந்தா வந்து பார்த்துட்டு போங்க. இங்க பாருங்க மக்களே, கொல்லிமலை எவ்வளவு தண்ணி வருதுன்னு பாத்துக்க மக்களே. அருவியில அங்க இருந்து வந்தது பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் வருது தண்ணி. இருந்தாலும் போயிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வரலாமேன்னு இருக்கு. போயிட்டு உங்களுக்கு ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு திருப்பி வந்துட்டு மறுபடியும் வீடியோ பேசுறேங்க. இப்ப இந்த ஃபால்ஸ்ல தாங்க குளிக்க போறோம் மக்களே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு இப்ப நம்ம அப்படியே கிளம்பிட்டோங்க மக்களே. சரியான செம்ம என்ஜாய்மெண்ட். தண்ணி கம்மியா தான் வந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நல்லா, ஏன்னா கூட்டம் அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. இதே வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல வந்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சரியான கூட்டம் அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் லீவ் நாள்ல வந்தது, லீவ்ல ஒர்க்கிங் டேஸ்ல வந்தது வந்து ரொம்ப பெட்டரா போச்சுங்க. சரியான கூட்டம். பட் இருந்தாலும் தண்ணி வரல. மேக்சிமம் இதே வெயில் வந்து இன்னும் 1 வாரம் போச்சுன்னா அதிகபட்சம் தண்ணி வரது ஸ்டாப் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. பாருங்க மக்களே, இந்த அளவுக்கு தண்ணி வருது. 3 அருவி. ஒரு அருவியில நம்ம அருவியில சுத்தமா தண்ணி வரல. மாசில அருவியில லைட்டா கொஞ்சமா வந்துகிட்டு இருந்தது, உங்களுக்கு காட்டியிருப்பேன் இந்த வீடியோல. 3வது அருவியிலையும் கொஞ்சமா தான், 3வது ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, இதுலயும் கம்மியா தாங்க தண்ணி வருது. கொல்லிமலை வரதுன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. சப்போஸ் நல்ல மழை பெஞ்சு இன்னும் 2 நாள் திடீர்னு ஒரு பயங்கரமா ஒரு மழை பெய்யலாம். மழை பெஞ்சு தண்ணி வந்து அதிகமா வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்றேன். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் கண்டிப்பா வந்துடும். உங்களுக்கு அப்பப்ப நான் கொல்லிமலையில என்ன நடக்குது, எவ்வளவு தண்ணி இருக்கு, வேற என்ன விசேஷங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலையில இருக்கிற ஃபால்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு தண்ணி வருது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன்.
இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கொல்லிமலை வரலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீங்களே முடிவு பண்ணி மக்களே. சப்போஸ் இடையில வந்து மழை பெய்ஞ்சு தண்ணி அதிகமா வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன். நம்ம வீடியோல ஒரு போஸ்ட் போடுறேன் எந்த அளவுக்கு தண்ணி வருதுன்ட்டு. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மீண்டும் வேற ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க. பாய் 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 பாய்.